திண்ணன் என்பவர் வேடர்களின் தலைவன். ஒருநாள் வேட்டையாடும் போது அடர்ந்த காட்டில் ஒரு சிவலிங்கத்தைக் கண்டார். அந்த லிங்கத்தின் மேல் இலைகளும் குப்பைகளும் படிந்திருந்ததைக் கண்டு மனம் வருந்தினார். அந்த லிங்கத்தை தன் கால்களால் சுத்தம் செய்தார். வாயில் நீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்தார். தான் வேட்டையாடி வந்த மாமிசத்தை படைத்தார். அதன் சுவையை அறிய முதலில் தானே சுவைத்து பார்த்தபின் சிவனுக்கு வைத்தார். ஒரு வேடனுக்குத் தெரிந்த பக்தியை அவர் இப்படி வெளிப்படுத்தினார். அவர் தினமும் இப்படி செய்வதைக் கண்ட பூஜாரி சிவலிங்கம் அசுத்தமாக இருப்பதைக் கண்டு கோபம் கொண்டார். ஒருநாள் மறைந்திருந்து பார்த்தபோது திண்ணன் தன் பக்தியை இப்படி வெளிப்படுத்துவதைக் கண்டார். அது அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஒருநாள் திண்ணன் சிவலிங்கத்தின் ஒரு கண்ணில் இருந்து இரத்தம் வருவதைக் கண்டார். உடனே மூலிகைகளைக் கொண்டு அதை நிறுத்த முயன்றார். முடியவில்லை. அப்போது கண்ணுக்குக் கண் என்ற முடிவுக்கு வந்து தன் ஒரு கண்ணை பிடுங்கி சிவலிங்கத்தின் கண்ணில் வைத்தார். இரத்தம் நின்றது. ஆனால் மற்றொரு கண்ணிலும் இரத்தம் வர ஆரம்பித்தது. தன் மற்றொரு கண்ணையும் பிடுங்க முடிவெடுத்தார். கண் பிடுங்கிய பின்னால் லிங்கத்தின் கண் எங்கே என்று தெரியாமல் போய்விடும் என்பதால் தன் காலை லிங்கத்தின் இரத்தம் வந்த இடத்தில் வைத்து இன்னொரு கண்ணையும் பிடுங்கத் தயாரானார். அப்போது கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா என்று ஆகாயத்தில் இருந்து ஒரு குரல் ஒலித்தது. அது சிவபெருமானின் குரல். திண்ணனின் அளவற்ற பக்தியை மெச்சி அவர் முன்பு தோன்றி திண்ணனுக்கு கண்ணப்பர் என்று பெயர் சூட்டி அவருக்கு முக்தி அளித்தார். இந்தக் கதை பக்திக்கு எந்தவித விதிகளும் இல்லை என்பதையும் தூய அன்பே முக்கியம் என்பதையும் உணர்த்துகிறது. மறக்காம அற்புத உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.